வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா சூப்பர். ரெண்டு ஆடு நல்ல ரெட்ட குறுக்கு ஆடு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? ஆமா. நல்ல ஒரிஜினல் கொடி ஆடு, புளியம்போர் ஆடு. பல்லு எப்படி என்ன ஆகுதுங்க? பல்லு நல்லா இருக்கு. பல்லு நல்லா இருக்கு. நிற மாசம் செனையா? தள்ளி கொண்டாங்க. நிற மாசம் செனை. எப்படி விலை சொன்னாங்கய்யா? அது 55 ரூபா சொன்னாங்க. 55 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 50 ரூபா. 50 ரூபா முடிச்சிருக்கீங்க. அதுக்கு மேல குறைக்க முடியலையா? குறைக்க முடியல. சரிங்க. இந்த ஆடு வாங்கிட்டு போறதுனால நம்ம 50,000 எத்தனை மாசம் எடுக்க முடியும்? ஒரு 6 மாசம் எடுக்கும். 6 மாசத்துல எடுத்துடலாம். எப்படி 6 மாசம் எடுக்கலாம் சொல்றீங்க? ரெண்டு குட்டி போட்டோம்னா ரெண்டு குட்டி போடா. 2 குட்டி போடுமா 3 குட்டி போடுமா? 2 குட்டி போட்டா போதும். வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? வீட்டுல 8 ஆடு கிடக்கு. 8 ஆடு கிடக்கு. புளியம்பரு என்ன காரணத்துல விரும்பி? ஆடு கொடியாடு வரைக்கும் நல்லா இருக்கும். இது நம்ம கிடா இருக்கா இல்லையா? கிடா இருக்கு. கிடா இருக்கு. ஆடு தடுப்பூசி கிருமி எல்லாம் கொடுக்க முடியல. அதெல்லாம் கொடுப்போம். அதெல்லாம் கரெக்டா கொடுப்பீங்க. சரி, ஓகே ஓகே. சந்தை எப்படி இந்த வாரம்? இந்த வாரம் சுமார் ஆடு வரது அதிகமா குட்டி வரது அதிகமா? குட்டி தான் வரது அதிகம். ஆடு. வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வரீங்கயா? ஐயா வத்ராப்புல இருந்து வரோம். வத்ராப்புல இருந்து வாரீங்க அப்படிதானே? ஆமா. சரியான கிடா, நல்ல புளியம்பொரு கிடா, அருமையான கிடா வாங்கிட்டு போறீங்க. கிடா போய் சொல்லுங்க. பல்லு எப்படி என்ன ஆகுதுங்கயா? பல்லு 6 பல்லுயா. பல்லு 6 பல்லு. ஆமா. என்ன விலை சொன்னாங்கய்யா? ஐயா 40 சொன்னாங்க. 40,000 ரூபாய் சொன்னாங்க. ஆமா. ஃபர்ஸ்ட் காலி எவ்வளவு கேட்டீங்க? எவ்வளவு மதிச்சீங்க இந்த கிடாவை? நாங்க 30ல இருந்து போய் 34 முடிச்சோம். 34 முடிச்சியா? விலை கரெக்டான விலையா கூடுதலையா? கூடுதல் தான். கொஞ்சம் கூடுதல். எவ்வளவு கூடுதல் நினைக்கியா? ஒரு 2-3 ரூபா கூடுதல். 3 ரூபா கூடுதல். 30 31 31 வாங்கலாம் அப்படிதானே? ஆமா. என்ன கூடத்தா வந்துட்டோம் வத்ராப்புல இருந்து. சரி, வாங்கிட்டு போறீங்க. எதுக்காக வாங்கிட்டு போறீங்க? ஆட்டுக்கு. ஆட்டுக்கு 5 ஆடு இருக்கு. கொடியாடு வச்சிருக்கீங்களோ? ஆமா. கொடியாடு எங்க வாங்குனீங்க? அது இங்கதான் வாங்கிட்டு போனோம். இங்கதான் வாங்கிட்டு போனீங்க. கிடா இல்ல அண்ணா வாங்கிட்டு போறீங்க. ஆமா ஆமா. ஓ சரி, ஓகே. அங்க செட் ஆகுதா ஆடலாம்? செட் ஆகுது. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கொஞ்ச நாளைக்கு ஒரு மாதிரியா இருக்கும். 2 மாசம். சரி. வேற செட் ஆயிரும். அது செட் ஆயிரும். வரம்பு எப்படி கிடா வாங்க நினைச்சு வந்தீங்க? புளியம்போர் கடாய் வாங்கணும்னு வந்தோம். எத்தனை கிடா பாத்துருப்பீங்க சந்தையில? சந்தையில ஒரு 7-8 கடை பார்த்தோம். இந்த கிடா பாத்துட்டு போக அங்கிட்டு போனோன்னு வித்துறேன். சரி சரி சரி. அதான் இந்த கிடா வாங்கிட்டீங்க. அங்கிட்டு கை மாறி போனோம்னா மாப்பிள்ளை கிடா இல்ல என்னெல்லாம் பாத்தீங்கய்யா? மாப்பிள்ளை கிடா என்னெல்லாம் பாத்தீங்க இதுல? இது இல்லையா? கொம்பு பாக்கணும்னு சொல்லுவாங்க. கொம்பு அடக்கமான கொம்பு. சரிங்க. ஒரு கடாயை முட்டினாலும் ரொம்ப. வணக்கண்ணே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? சித்தானைக்கு முட்டியில இருந்து வரோம். சூப்பர் கிட்டா. பாக்க என்ன சந்தன புல் அப்படின்னா இது? ஆமா. பல் போட்டதா பல் போடாதானே? 2 பல் போட்டு. 2 பல் போட்டிருக்கு. என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறீங்கண்ணே? கருப்புசாமி கோயிலுக்காக வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? சரி, எவ்வளவு விலை சொன்னாங்கண்ணே? 18 சொல்லி இப்ப 25க்கு முடிச்சு போறோம். எவ்வளவு சொன்னாங்க? 28க்கு சொல்லி 18க்கு இப்ப 25க்கு 25 முடிச்சு போறீங்க. எவ்வளவு குறைக்க? 3000 மேல குறைக்க முடியல. காலைல எத்தனை மணிக்கு வந்தீங்கண்ணே? நாங்க 5 மணிக்கு. 5 மணி. எத்தனை கிடா பாத்துருப்பீங்க சந்தையில? நாங்களும் ரொம்ப பார்த்தோம். வரும்போது இப்படி கிடா வாங்க நினைச்சு வந்தீங்களோ? இதே சைஸ் இப்படிதான் இருக்கணும். ஆமா. சரி, ஓகே ஓகே. மன திருப்தி வாங்கிட்டீங்களா? வாங்கியாச்சு. சரி, எப்போ எட்டாபுரத்துல வாங்கிலோ? எப்ப 8 தான். சூப்பர் கிட்டா. நல்ல அருமையான கிட்டா. 2 பல்லு தான் போட்டுருக்கேன். 4 பல்லு போட்டுருக்கு. நல்ல புளியம்பூர்ல அருமையான கிடா. என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறீங்க? 30 ஆட்டுக்கு வாங்கிட்டு போய். எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க வீட்டுல? வீட்டுல ஒரு 30 ஆடு. 30 ஆடு இருக்கு. இதுக்கு முன்னால அந்த கிடா கொடுத்துட்டீங்களா? ஆமா. இதை வாங்கிருக்கீங்க. இது எவ்வளவு விலை சொன்னாங்கய்யா? இது 35,000 இருக்கு. 30,000 வாங்கி. 30,000 வாங்கிட்டு போறீங்க. 30,000 அதிகமா கம்மியாயா? இது அதிகம் தான். அதிகம். எவ்வளவு அதிகம் நினைக்கிறீங்க? எவ்வளவு அதிகம் நினைக்கிறீங்க? ஒரு 4 ரூபா அதிகம். 4 ரூபா அதிகம். மாப்பிள்ளை கிடாக்கு வாங்கிட்டு போறீங்க. என்னெல்லாம் பாத்தீங்க? வணக்கம். வணக்கம். நல்ல 2 புளியம்போர் ஆடு வாங்கிட்டு போறீங்க. நல்ல புளியம்போர் கிடா வாங்கிட்டு போறீங்க. ஆடை பத்தி சொல்லுங்க. அந்த ஆடை பத்தி சொல்லுங்க. எத்தனை மாசம் சனையா இருக்கும் அந்த ஆடு? இது 3 மாசம் சனையா இருக்கும். 3 மாசம் சனை. எத்தனை பல்லு? இது 4 பல்லுண்ணே. 4 பல்லு. எவ்வளவு விலை சொன்னாங்க? இது 25 ரூபா சொன்னாங்கண்ணே. எவ்வளவு ஃபைனலா முடிச்சிருக்கீங்க? 20 ரூபாய்க்கு வாங்கிருக்கேன். 20 ரூபாய்க்கு. இந்த ஆடு எவ்வளவு? இந்த ஆடு பல்லு சொல்லுங்க. இது 6 பல்லுண்ணே. 6 பல்லு. எத்தனை மாசம் சனையா இருக்கும் பிரதர்? இது இப்ப வெரைட்டி இருக்குண்ணே. இப்பதான் வெரைட்டி இருக்கு. எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? இது 17 ரூபா. 18 ரூபா. 18 ரூபா. இந்த கிடா பத்தி சொல்லுங்க. கிடா 32 ரூபா சொன்னாங்கண்ணே. 28,500 முடிச்சு. பல்லு 4 பல்லுண்ணே கிடா. பல்லு 4 பல்லு அப்படிதானே? 4 பல்லு கிடா கரெக்டா எத்தனை வருஷம் நம்ம வச்சுக்கலாம் ஆட்டுல? இது வச்சுக்கலாம். ஒரு 5-6 வருஷம் வச்சுக்கலாம் அப்படிதானே? மாப்பிள்ளை கிடாக்கு என்னெல்லாம் கரெக்டா பாத்தீங்க சொல்லுங்க பாப்போம். மாப்பிள்ளை கடாய்க்கு இது உடம்பு கடாங்க. உயரம் ஹைட் எல்லாமே. கொம்பு எல்லாம் பார்த்து தான் வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? வீட்டுல 30 ஆடு இருக்குண்ணே. கிரீம் வந்து தடுப்பூசி எல்லாம் போடுவீங்களா எப்படி? ஆமாண்ணே. ஆடி மாசம் போடுவோம். ஆடி மாசம் கரெக்டா போட்டுருங்க. கிரீம் வந்து எப்போ கொடுப்பீங்க? கிரீம் தான் பூச்சி மருந்து. அது எப்போ கொடுப்பீங்க? அது இப்ப 3 மாசத்துக்கு கொடுத்துரும். 3 மாசம் கரெக்டா கொடுத்துருங்க அப்படிதானே? புளியம்போர் ஆடு விரும்ப காரணம் என்ன சொல்லுங்க பாப்போம். புளியம்போர் நேரம், உயரம் அது வச்சிருந்தா வீட்டுல ஒரு அழகா இருக்கும். வணக்கம். நல்லா சூப்பர். 2 கிடா வாங்கிட்டு போறீங்க. ஒரு பால்கனி கிடா ஒண்ணு, ஒரு கொடியாட்டு கிடா. பால்கனி கிடா போய் சொல்லுங்க. பல்லு எப்படி என்ன ஆகுதுண்ணே? பல்லு 4 பல்லுண்ணே. பல்லு 4 பல்லு. எப்படி சொன்னாங்க? எவ்வளவு சொன்னாங்க? 27,000 சொன்னாங்க. எவ்வளவு ஃபைனலா முடிச்சிருக்கீங்க? 22 ரூபா முடிச்சிருக்கீங்க. 22 முடிச்சிருக்கீங்க.
கொடியாடு கிட்ட எவ்வளவு சொன்னாங்கண்ணே? அது 26 ரூபா சொன்னாங்க. 26 சொன்னாங்க. எவ்வளவு ஃபைனல் முடிச்சிருக்கீங்க? 21,500 முடிச்சிருக்கேன். 21,500 முடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணே. என்ன தேவையா வாங்கிட்டு போறீங்கண்ணே? கோயிலுக்குண்ணே. கோயிலுக்காக. சரி, உங்க ஊர் எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க. ஆமாண்ணே. மொத்தமா வந்து வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? சரி, ஓகே. மன திருப்தி வாங்கியாச்சா? நல்லா திருப்தி வாங்கியாச்சு. காலைல எத்தனை மணிக்கு வந்தீங்கண்ணே? காலையில 5:30 மணிக்கு வந்துட்டோம். எத்தனை கடை பாத்துருப்பீங்க? நிறைய கடாய் பார்த்தோம். 2 கடாய் பிடிச்சிருந்தது, வாங்கியாச்சுண்ணே. வாங்கியாச்சு. ஆமாண்ணே. வணக்கம். வணக்கம். மொத்தம் எத்தனை ஆடு வாங்கிருக்கீங்க? மொத்தம் நாங்க 6 ஆடு வாங்கியிருக்கோம். எத்தனை? 6 ஆடு. எல்லாமே பால்கனி ஆடு, கொடி ஆடு, இந்த மாதிரி ஆடு தான் வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? ஆமாய்யா. எல்லாம் இளஞ்சன ஆடு தான் உங்களுக்குண்ணே? இளஞ்சன ஆடு. இளஞ்சன ஆடுதான். எத்தனை மாசம் சனையா இருக்குங்க? எல்லாமே எல்லாம் 3 மாசம் சென. 3 மாசம் சனையா இருக்கும். எவ்வளவு விலைக்கு வாங்கிட்டு போறீங்க சராசரி? சராசரி 14 ரூபான்ட்டு வாங்கி போறோம். எவ்வளவு? 14 கரையத்துல வாங்கிட்டு போறீங்க. இதனால இளஞ்சன ஆடு வாங்கிட்டு போறீங்க, என்ன காரணம்யா? என்ன குட்டி நெரசனண்டா கூட வள சொல்றாங்க. அது ரொம்ப பெரிய ஆடா பிடிச்சாலும் அதுக்கு ஒரு வேலை சொல்றாங்க. ரேட் அதிகமா இருக்கு. இப்படி ஆடுண்டா அதுக்கு ஒரு வேலை சொல்றாங்க. இளஞ்சன ஆடு கொஞ்சம் விலை குறைச்சிருக்கு. நம்ம இளஞ்சன ஆடு வாங்குறது நமக்கு லாபம் அப்படி சொல்றீங்க. எந்திரு போதுங்கயா? இது உசிலம்பட்டி போகுது. எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க வீட்டுல? வீட்டுல ஒரு 30 ஆடு இருக்கு. 30 ஆடு. கிடா ஒண்ணும் காணல? கடா பெரிய கடா வீட்டுல இருக்கு. கண்ணி கடா வச்சிருக்கீங்களா? கொடியாடு கடா வச்சிருக்கீங்களா? கொடியாடு கடா. ஆடு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? ஆமா. 2 மாதிரி என்ன மாதிரினே? கிடாமரி ஒண்ணு, பொன்மாரி ஒரு கிடாமரி ஒண்ணு, பொம்மரி ஒண்ணு. ஆடு பல்லு எப்படி என்ன அதுனே? பல்லு 6 பல்லு. 6 பல்லு. ஆனா இந்த ஆடு பல்லை ஆடு அப்படிதானே? ஆமா. கொடியாடு கிடையாது. கொடியாடு பல்லை ஆடு. எவ்வளவு விலை சொன்னாங்கண்ணே? 20 ரூபா சொன்னா 15 ரூபாய் வாங்கி. 15 ரூபாய்க்கு வாங்கிட்டு போறீங்க. 15 ரூபாய்க்கு வாங்கிட்டு போறோம். நம்ம எத்தனை மாசத்துல முதல்ல எடுக்க முடியும்? நம்ம ஒரு 6-7 மாசம் வளர்க்கணும். 6 மாசம் வளர்க்கணும். 6 மாசம் கழிச்சு நம்ம முதல்ல எடுக்க முடியும். குட்டி ஆடு வாங்கி வளர்க்கறதுனாலதான், நரசனை ஆடு வாங்கி வளர்க்கறதுனாலதான், இளஞ்சனை ஆடு வாங்குறதுனாலதான், குட்டி ஆடு வாங்கி வளர்க்கறது குட்டி ஆடு வாங்கி வளர்க்கறது நல்லது அப்படிதானே? இன்னும் டக்கு நம்ம முதல்ல எடுக்க முடியும். ஆமா. வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? வீட்டுல 10 ரூபாய் நிக்குது. எல்லாரும் கொடி ஆடு போவா, நீங்க ஏன் பல்லை ஆடு இருப்பீங்க? நம்ம பக்கம் அங்கிட்டு சிவகங்கை மாவட்டம். சரிங்க. காரைக்குடி. ஓ, ஃபுல்லா இந்த ஆடு தான் நல்லா இருக்கும். மேய்ச்சலுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். புல்லு தேம்பி. சரி. எத்தனை ஆடு மொத்தம் வாங்கிருக்கீங்க? மொத்தம் 10, 15, 20 ரூபாய் வாங்கிருக்கேன். இதே மாதிரி தான் வாங்கிருக்கீங்க. 20 ரூபாய். குட்டி. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க பாஸ். நல்ல ஜம்முனு. எப்போதுமே ஆடா வாங்கிட்டு போறீங்க, திடீர்னு கிடா மாறிட்டே இருக்குன்னு. ஆடு வர்றதுக்கு இடம் இல்ல. சோ ஆடுக்கு மாப்பிள கிடா இல்ல. மாப்பிள கடை இல்ல. சரி. இந்த கிடா வாங்கிட்டு போய் நம்ம அது சரி பல் போட்டதா? பல் போடாத? பல் போட்டது. எவ்வளவு சொன்னாவ? 14,000 சொன்னாரு. எவ்வளவு ஃபைனலா முடிச்சிருக்கியா? 10 கேட்டு, 11 கேட்டு, 12 கேட்டேன். 13 முடிச்சேன். வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கியா? 4 ஆடு இருக்கு. 4 ஆடு வச்சிருக்கியா? சூப்பர் ஆடு. நல்ல கரும்போரு அருமையான ஆடு வாங்கிட்டு போறீங்க. ஆடை பத்தி சொல்லுங்க. ஆடு பல்லு எப்படி என்ன ஆகுதுண்ணே? பல்லு நல்ல பல்லு. பல்லு நல்ல பல்லு. எத்தனை மாசம் சனையா இருக்குண்ணே? 3 மாசம் இருக்கேன். 3 மாசம் இருக்கு. 2-3 மாசம் சனையா இருக்கும். எவ்வளவு விலை சொன்னாங்கண்ணே? அது 15 ரூபா சொன்னா. எவ்வளவு பையன்லாம் முடிச்சிருக்கியோ? நாங்க 11 முடிச்சு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? நீ ஃபர்ஸ்ட் எவ்வளவு கேட்டீங்கண்ணே? 10 ரூபாய்க்கு கேட்டேன். 10 ரூபாய் கேட்டீங்க. இந்த ஆடு வாங்கிட்டு போறோம், நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லுங்க பாப்போம். நீங்க சம்சாரி தானே? ஆமா. நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லுங்க பாப்போம். வளர்த்து குட்டிட்டு எடுத்து வளர்த்து வைக்கணும் லாபத்துக்கு. குட்டி வித்தா தான் நமக்கு லாபம் கிடைக்கும். வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? ரெண்டு இருக்கு. 2 இருக்கு. சரி. சந்தை எப்படி இந்த வாரம்? பரவாயில்ல. எப்படி கேட்டால அருமையான குட்டிகள் வாங்கிட்டு போறீங்க. எல்லாம் கிடாமரி தான் உங்களுக்கு. எல்லாம் எத்தனை மாசம் குட்டியா இருக்குங்கண்ணா? இது எப்படியும் ஒரு 5 மாசம் குட்டியா இருக்கும். 5 மாசம் குட்டியா இருக்கும். இது எவ்வளவு எத்தனை மாசம் குட்டியா இருக்குயா? இது ஒரு வருஷம் ஒரு 8-9 மாசம் இருக்கும். 8-9 மாசம் இருக்கும். 8-9 மாசம் இருக்கும். என்ன பிளான்ல வாங்கிட்டு போறீங்க? எத்தனை மாசம் வளர்க்கணும்? இது போன ஒரு 3 மாசம் வளர்க்கலாம். 3 மாசம் தான். எப்போதுமே 3 மாசம் வளர்ப்பீங்க. அதுக்கு மேல வளர்க்க மாட்டீங்க. என்ன கையில கொடுப்பீங்க? மட்டும்தான். வேலை கொடுக்க மாட்டீங்க. இந்த 2 குட்டி எவ்வளவு வாங்கிருக்கீங்க? இந்த 2 குட்டியா? இந்த 2 குட்டி 23. அந்த சின்ன குட்டி எவ்வளவு வாங்கிருக்கீங்க? இது 7 ரூபா. 7 ரூபான்னு வாங்கிட்டு போறீங்க. 3 மாசம் கழிச்சு இந்த 2 குட்டி என்ன விலைக்கு போகும்? 3 மாசம் கழிச்சு போனா ஒரு 35 ரூபாய்க்கு. 35-40 ரூபாய்க்கு. 35-40 டபுளா தான் போகும் அப்படிதானே? கண்டிப்பா டபுளா தான் போகும். கையில எதுவுமே கொடுக்காம நல்லா வளரும். கிலோ நல்லா வளரும். கொடியாடு மட்டும் தான் நல்லா வளருமோ? அப்படி இல்லண்ணே. பிடிச்சிருக்கு. கலர் பிடிச்சிருக்கு. நல்லா வாங்கிட்டு போறீங்க. சரி. சைஸ் ஆடு. ஆடு பல்லு எப்படி என்னது? ஒரு 6 பல்லு இருக்குமா? 6 பல்லு அப்படிதானே? எவ்வளவு விலை சொன்னாங்கண்ணே? 11,000 சொன்னாங்க. எவ்வளவு ஃபைனல்? எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 11,000 வாங்கியாச்சு. 13,000 சொன்னாங்க. 13,000 சொன்னாங்க. 11,000 முடிச்சு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? எத்தனை மாசம் சனையா இருக்குயா? 4 மாசம் சனை. 4 மாசம் சனையா இருக்கும் அப்படிதானே? கன்ஃபார்ம் சனை. கன்ஃபார்ம் சனை. எல்லாரும் பெரிய வளர்ந்த கால ஆடு வாங்கிட்டு போறேன். நீங்க வந்து கட்டை ஆட வாங்கிட்டு போற என்ன? நீ எந்திரிக்க முடியல. என்ன பல்லு போடல? பல்லு போடல. வளரும்ல. வளரும். 2,000 வரும். நல்ல ஜம்மு ஆயிரும். 3,000 எந்திர போதீங்கயா? திருநெல்வேலி. எந்த ஊரு? மூலக்கருப்பட்டி. ஐயா நல்லா அருமையான ஆடு. நல்ல ஹெவி சைஸான ஆடு வாங்கிட்டு போறீங்க. இது ரெட்டை குறுக்கு ஆடா ஒத்த குறுக்கு ஆடா? ஐயா இது ரெட்டை குறுக்கு ஆடு. பல்லு எப்படி என்ன ஆதியா? 6. எத்தனை மாசம் சனையா இருக்குயா? இது நிறைய சனைங்கிறாங்க. எவ்வளவு விலை சொன்னாங்க? 22. 22. எவ்வளவு முடிச்சிருக்கீங்க?
15,500. 15,500 முடிச்சு வாங்கிட்டு போறீங்க. எந்த ஊர் போதீங்க? சாப்பாட்டு ஆ? சாப்பாட்டு வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? வீட்டுல ஒரு 7-8 உருப்படி இருக்கு. சந்தை எப்படி இருக்கு இந்த வாரம்? எடுத்து இந்த வாரம் தான் வந்திருக்கு. ரேட் அதிகமா தான் இருக்கு. அங்க சூப்பர் கிடா, நல்ல பெரிய கிடா. ஹைட் இருக்கு போலுக்குனே. பல்லு எப்படி என்ன பல்லு 6 பல்லு. பல்லு 6 பல்லு. என்ன விலை சொன்னா முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 24,500. சொன்னது எவ்வளவு? சொன்னது 30 ரூபா.